அனைத்திந்திய இந்து மகாசபை அமைப்பின் தலைவர் ஸ்ரீகண்டன் போக்சோ சட்டத்தில் கைது. இதுதான் மிக கேவலமான செய்தி. ஏன்னா போக்சோ சட்டங்கிறது சிறுமி அல்லது சிறுவர் மீது பாலியல் எண்ணத்தோடு நீங்கள் பேசுவதோ தொடுவதோ இல்ல அதுக்கான முற்படுவதோ இல்ல அதுக்காக அவங்களை ஏமாத்தி பயன்படுது அனைத்துமே போக்சோ சட்டத்தின் கீழ் தான் வரும். அது வன்கொடுமை சட்டம். அந்த சட்டத்துல கைது செய்யப்பட்ட எளிதில் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது. இந்த சட்டத்துல தான் அனைத்திந்திய இந்து மகாசபை தலைவர் ஸ்ரீகண்டன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஸ்ரீகண்டன் பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா கோடம்பாக்கம் ஸ்ரீ அப்படின்னு அவருக்கு அவரே புனைப்பெயர் வச்சுட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி அவராகவே அனைத்திந்திய இந்து மகாசபைன்னு ஒரு அமைப்பு நிறுவுறாரு. அதோட தலைவரா தேசிய தலைவரா தன்னை அறிவிச்சுக்கிட்டு அது கீழே கட்டமைப்புகளை உருவாக்குறாரு. கூடுதலாக இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்கும் போது தொழில் தொடர்பான அமைப்புகளாக அவர் என்ன பண்றாருன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்லையும் கால் பிரிக்கிறாரு, பவுன்சர்களையும் கூட வச்சுக்கிறாரு. இதை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட சென்னை கோடம்பாக்கம் பகுதியில பல்வேறு விதமான கட் அவுட் நீங்க அப்பப்போ பார்க்கலாம். திருவிழா காலங்கள் மற்ற ஏதோ பொது நிகழ்ச்சி இல்லை எதுனாலும் உடனே கட் அவுட் வச்சு தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டாரு. அதன் மூலம் அந்த பகுதியில் நடக்கிற பல்வேறு தொழில் விவகாரங்களை தலையிட்டு கோயில் மற்றும் மற்ற விவகாரங்களை தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு வசூல் செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாரு. இந்த ஸ்ரீகண்டன் மீது தான் தற்போது போக்சோ புகார் எழுந்திருக்கு. டி நகர்ல அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதை கேட்டவுடனே பக்தாலெல்லாம் கொதிச்சிட்டாங்க. இது என்னது, அகில இந்திய இந்து மகாசபையோட தலைவர், அவர் எப்படி நீங்க கைது பண்ணலாம்னா கைது பண்ணி தான் தீருவாங்க.